இந்தியன் ரயில்வே பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ரயில்வே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ரயில்வே. இது உலகத்திலே பார்த்திங்கன்னா 4வது பெரிய லார்ஜஸ்ட் ரயில்வே. அதில் பார்த்திங்கன்னா இது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 67,000 கிலோமீட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குதுங்க. ஃபஸ்ட் இடத்துல பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 2,15,000 கிலோமீட்டர்ஸ் வந்து இவங்க வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. செகண்டில் பார்த்திங்கன்னா வந்து சைனா, இவங்க வந்து 1,00,000 கிலோமீட்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. எப்படி பார்த்திங்கன்னா தேர்ட் இடத்துல இருக்குது பார்த்திங்கன்னா ரஷ்யா, இவங்க வந்து 85,000 கிலோமீட்டர் வந்து அந்த ரயில்வே நெட்வொர்க் வந்து கனெக்ஷன் பண்ணுறாங்க. ஃபோர்த்தில் வந்து நம்ம வந்து இந்தியா இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2.5 கோடி மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து போயிட்டு வராங்க. இதுக்கு சமம் பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்திரேலியனுடைய பாப்புலேஷனுக்கு சமம். ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்தியன் ரயில்வே வந்து சேஃபாக வந்து ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் வந்து சேஃபாக இறக்கிட்டு இருக்குது. இது ஒரு பெரிய விஷயம். 1851 தான் முதல்ல பார்த்திங்கன்னா வந்து ரயில்வே வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து விவசாயத்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டாங்க. அப்புறம் வந்து 1853 தான் வந்து ஏப்ரல் மாதம் வந்து மும்பை டு தானே வந்து அது முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ரயில்வே. அப்புறம் அப்படியே வந்து ஆஸ்யூஸ்வலாக வந்து ரயில்வே வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிட்டு அதில் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் ரயில்வே பார்த்திங்கன்னா வந்து நீரவ் என்ஜின் வச்சு எங்கே கூடி பார்த்திங்கன்னா வந்து புதுடெல்லி டு ராஜஸ்தான் இன்னும் இயங்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோஸ்ட் ரயில்வே பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி 1 ஹவருக்கு 10 கிலோமீட்டர் தான் போகும். அதில் வந்து ஸ்லோவான ட்ரெயின், ஏன்னா ஃபுல்லாக மலைப்பாதை. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்தியன் ரயில்வே மட்டும் பார்த்திங்கன்னா வந்து 18 சோன் இருக்குது. ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, அப்புறம் சென்ட்ரல், இன்னும் இதே போல் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து 15 லட்சம் எம்ப்ளாயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க நம்ம ரயில்வேல. கல்கத்தா அதுக்கப்புறம் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா வந்து சென்னை தான் பிசிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன். லோக்கல் ஸ்டேஷனில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து லோக்கல் ஸ்டேஷன் அண்ட் வந்து அவுட் ஸ்டேஷன் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 15 லட்சம் பேர் வந்து பயணிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சென்னை பீச் டு தாம்பரம் பார்த்திங்கன்னா 5 லட்சம் பேரும், சென்னை சென்ட்ரல் டு அரக்கோணம் 3 லட்சம் பேரும், சென்னை சென்ட்ரல் டு கும்டிப்பூண்டி 3 லட்சம் பேரும், அவுட் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா 1 லட்சம் பேர். இது வந்து இன்க்ளூடிங் மெட்ரோ எல்லாம் சேர்த்து தான் மொத்தம் 15 லட்சம் பேர் வந்து பயணிக்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா வந்து நிறைய கோட்வேர்ட்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இஎம்ஐனா பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் அந்த யூனிட் தான் குறிக்கக்கூடிய தான் இஎம்ஐன்னு சொல்கிறாங்க. வேப் 1, வேப் 2, வேப் 3, வேப் 4, வேப் 5, 6, 7 அந்த மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. இல்லை W9 வந்து WAP அப்படின்னு சொல்லி குறிச்சிருப்பாங்க. W9 பார்த்திங்கன்னா ப்ராட் கேஜை குறிக்குது. ஸோ வந்து ஏன்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் குறிக்குது. P ஃபார் பேசஞ்சர், டீஜன் இருக்கும். W ஃபார் இது வந்து சொன்ன மாதிரி ப்ராட் கேஜி, T ஃபார் டீசல், G ஃபார் குட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து காமனாக வந்து இதில் வந்து ஒயின் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஒயின் பார்த்திங்கன்னா வந்து மீட்டர் கேஜி சொல்லுவாங்க. இது வந்து நேரோ கேஜி. ஸோ பொது ப்ராட் கேஜோட அகலம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதாவது 5 feet to 6 inch இருக்கும். அதே போல் மீட்டர் கேஜுக்கு பார்த்திங்கன்னா வந்து 3.375 feet இருக்கும். அடுத்து பார்த்து நேரோ கேஜில் 2 இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து 2 feet into 6 inch இருக்குது, ஒன்று வந்து 2 feetலையும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து SLW அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சித்ரஞ்சன் லோகோமோட்டிவ் குறிக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து வேப் 4 to வேப் 7 அது இங்கே தான் வந்து இது பண்ணுறாங்க. வேப் 4 to வேப் 7 தான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி, மற்றெல்லாம் பழசு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ லோகோமோட்டிவ் நிறைய இருக்குது. லோகோமோட்டிவ் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ வாரணாசியில் தான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கில் நிறைய வகை இது இருக்குது. அதில் வந்து எலக்ட்ரிக்கல் லோகோமோட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மத்திய பிரதேசில் இருக்குது. அதே போல் ரயில் வீல் ஃபேக்ட்ரி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அது வந்து பெங்களூரில் இருக்குது. அப்புறம் ரயில் இன்டெகிரேஷன் கோச் அப்படின்னு சொல்கிறது அது வந்து சென்னையில் இருக்குது. அப்புறம் இதிலே பார்த்திங்கன்னா ரயில் கோச் ஃபேக்ட்ரி பார்த்திங்கன்னா கபூர்தலாவில் இருக்குது. அடுத்து வந்து மாடர்ன் கோச் ஃபேக்ட்ரி வந்து ராய்பேரியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியாக வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக நிறைய ஒர்க் நடக்குது. இதை வந்து ஓவராலாக வந்து நம்ம வந்து இந்தியன் ரயில்வே பற்றி சொன்னது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து சொல்கிறாங்கன்னா வந்து கோல்டன் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து திருச்சியில் இருக்குது. ஸோ வந்து இந்தியன் ரயில்வே பற்றி நீங்கள் நினைக்கிங்க அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ட்ரெயினில் போய்ட்டு வாங்க. ட்ரெயினை பற்றி இன்ஃபர்மேஷன் நிறைய தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களுக்கு வந்து வீடியோ பற்றி உங்கள் நண்பன் வழங்கி பாலசன். தேங்க்யூ. ஹேட்ஸ் ஆஃப்.